இனிமே எனக்கும் அணுவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. வரேன் சார். ஐயோ சார், நில்லுங்க சார். சுப்பு, என்ன சுப்பு இது? சுப்பு இப்படிதானே எல்லாரும் நினைக்கிறாங்க. அதே மாதிரிதான் நீ நடந்துக்குவியா? நீ மாற மாட்டியா சுப்பு? சார், நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா, ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க சார். உங்க மனசுல இப்படி ஒரு ஆசை வரதுக்கு என் பொண்ணு ஏதாவது ஒரு வகையில காரணமா இருந்திருந்தால்னா எங்க எல்லாரையும் மன்னிச்சிருங்க. இப்ப நீங்க சொன்னதுதான் சரி. ஏன் சரின்னு சொல்றேன்னா, இந்த உலகத்துல வாழ்ந்து பார்த்த ஒரு அனுபவசாலியா, இந்த உலகத்தை உணர்ந்தவனா சொல்றேன். இப்போ நீங்க எடுத்த முடிவு தான் கரெக்ட். ஏன்னா இந்த கல்யாணம், இந்த வாழ்க்கை, இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு செட் ஆகாது சார். நீங்க அனுபவ விட்டு விலகி இருக்கிறது தான் நல்லது. யோசிச்சு பார்த்தா இது எந்த விதத்திலயுமே பொருத்தமில்லாத ஒண்ணு தெரியுது சார். சுருக்கமா சொல்லணும்னா, எங்க வீட்டு வாசல்ல ஒரு கார் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காரை நாங்க எல்லாருமே அப்படியே ஒரு ஆச்சரியத்தோட பார்ப்போம், வாயை பொழந்துகிட்டு. ஆனா நீங்க இந்த கார் ஏசில ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உடனடியே காரையே மாத்திடுவீங்க. அது உங்க இது அப்படி. என் பொண்ணுக்கு 20 வயசு, உங்களுக்கும் அவளுக்கும் வயசு வித்தியாசம் வேற அதிகம். அந்தஸ்து, வயசு, இப்படி எதுலயுமே பொருத்தம் இல்ல சார். நிச்சயமா அது செட்டே ஆகாது. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன் சார், சூர்யா சாரா உங்க மேல எனக்கு இருக்கிற ஒரு மரியாதை, அதுக்கு ஈடு என்ன எதுவுமே கிடையாது சார். என்னைக்கும் நான் நன்றி கடனோட இருப்பேன். எனக்கு உங்க மேல அவ்வளவு மரியாதை உண்டு. ஆனா இந்த குடும்பத்துல ஒருத்தரா உங்களை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது சார். ஏன்னா என்னைக்குமே நீங்க என் குடும்பத்துல ஒருத்தரா ஆக முடியாது சார். இந்த நிதர்சனத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். சார், நீங்க பொண்ணை பெத்தவங்க, நான் அணுவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டவன். நீங்க சொல்றத நான் கேட்கிற நிலைமையில இருக்கேன், அவ்வளவுதான். இதுக்கு மேல நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா உங்க சம்மதம் இல்லாம நான் அணுவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு நாளும் நினைச்சதில்ல. அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். மத்தபடி நீங்க என்ன சொன்னாலும் ஓகே சார். சும்மா நான் சொன்னேன்றதுக்காக சொல்லாதீங்க. ஆனா நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, நல்லா உணர்ந்து உங்களுக்கு எங்களுக்கு என்னைக்குமே செட் ஆகாதுன்னு, அது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் நீங்க அதை சாதாரணமா சொல்லல, நல்லா யோசிச்சு உணர்ந்து சொன்னீங்க. எப்பவுமே இந்த குடும்பத்துல நீங்க ஒருத்தரா ஆக முடியாது, உங்களால இனிமே இந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையுமே வராதுன்னு. அது போதும் சார். அவரு அப்படிலாம் எங்க சுப்பு சொன்னாரு? அவர் சொன்னதுக்கு அதான் அர்த்தம் புஷ்பா. சார், நானும் உங்களை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தவன் தான். எனக்கு இந்த கஷ்டம் பிரச்சனை எல்லாம் எல்லாமே பழக்கம்தான். வெளியே தான் நான் சூரிய பிரகாஷ், உள்ள இன்னும் பழசெல்லாம் மறக்காத, மறக்கவும் விரும்பாத சாதாரண மனுஷன்தான். ஆனா அது உங்களுக்கு புரிய வைக்க என்னால முடியாது. நீங்க சொல்றதெல்லாம் ஓகே சார். அதெல்லாம் வேற ஒரு காலம், அந்த காலம். இப்போ அதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்தே வராது சார். நான் சொல்றேனே, உங்களால கால்ல ஷூ இல்லாம நடக்க முடியாது சார். ஏசி இல்லாம தூங்க முடியாது. கார் இல்லாம பஸ்லயோ ஆட்டோலயோ எங்கேயாவது போக முடியுமா? பசிச்சுதுன்னா ரோடு ஓரத்துல இருக்கிற தள்ளு வண்டியில எதையாவது வாங்கி சாப்பிட முடியுமா? பிஏ இல்லாம 1 மணி நேரம் இருக்க முடியுமா சார் உங்களால? இவ்வளவு ஏன் சார் லுங்கிய கட்டிக்கிட்டு அக்கறாலும் சும்மா எங்கேயாவது போயிட்டு வர முடியுமா உங்களால? அதனாலதான் சார் நான் சொல்றேன், உங்களால என் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரால என்னைக்குமே வாழ முடியாது. அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒரு விஷயத்தை நீங்க ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும் சார். என் பொண்ணுக்கு நான் ஒரு பையனை தேடுறேன்னா, என் குடும்பத்துல என் சொந்தத்துல ஒருத்தரை நான் எக்ஸ்ட்ராவா கூட்டிக்கிறதுக்கு தான். என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி அவள் வெளியே அனுப்பி என் சொந்தத்துல ஒருத்தரை கழிச்சுக்கிறதுக்கு இல்ல. அது புரியுதா? நீங்க சொல்ற எல்லாமே எனக்கு புரியுது சார். ஆனா இப்ப உங்களுக்கு எடுத்து சொல்லி உங்க மனசை கஷ்டப்படுத்த நான் விரும்பல. இது வாழ்க்கை, வியாபாரம் இல்ல, பேரம் பேச. நீங்க என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லிட்டு போக தான் நான் வந்தேன். சார், நான் சொன்னதை ஒத்துக்காம ஏன் சுத்தி வளைச்சு வளைச்சு பேசுறீங்க? நேரடியா பளிச்சுன்னு கேக்குறேன், இந்த எல்லா வசதியும் விட்டு என் குடும்பத்துல ஒருத்தரா உங்களால வாழ முடியுமா? வாழ்நாள் முழுக்க வேணாம் சார்,
ஒரு வாரம், ஜஸ்ட் ஒரே ஒரு வாரம் இந்த குடும்பத்துல எல்லா வசதிகளையும் விட்டு ஒருத்தரா, எங்க குடும்பத்துல ஒருத்தரா ஜஸ்ட் ஒரு வாரம் வாழ்ந்து காட்ட முடியுமா? இதெல்லாம் ஒரு விஷயமா சார்? வேணா விடுங்க, இதுக்கு மேல பேசி என்ன ஆக போகுது? அட, முடியும்னா முடியும்னு சொல்லுங்க, இல்ல முடியாதுன்னு ஒத்துக்குங்க. சும்மா அதுக்கு சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டு ஒரு வாரத்துக்கே இப்படி யோசிக்கிறீங்களே, வாழ்நாள் முழுக்க எப்படி சார் நடக்கிற காரியமா இது? சார், நான் நிஜமா தான் கேக்குறேன். நீங்க மட்டும் எங்க குடும்பத்துல ஒருத்தரா ஒரு வாரம் இங்கிருந்து வாழ்ந்து காட்டிடுங்க. அதுக்கப்புறம் நான் என் முடிவை சொல்றேன். இதை நீங்க சேலஞ்சா எடுத்துக்கிட்டா கூட சரிதான். சுப்பு, இது கல்யாணம், விளையாட்டு காரியம் இல்ல. நீ சும்மா இரு புஷ்பா. இது நிச்சயமா சூர்யா சரால முடியாது. அதை ஒத்துக்க தயங்குறாரு. அதனாலதான் இப்படி சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. நிச்சயம் என்னால முடியும் சார். அப்ப என் சேலஞ்சை ஏத்துக்குங்க சார். ஆனா நல்லா யோசிக்குங்க. இந்த இடத்துல இருந்து வசந்த இடத்துக்கு போறது ரொம்ப ஈஸி. ஆனா அங்கிருந்து மறுபடியும் இங்க திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் சொல்றேன், அவசரப்படாதீங்க, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. என்ன சார், பதில் சொல்ல முடியாத அளவுக்கு நாக்கு வறண்டு போயிடுச்சா? நான் சேலஞ்சை ஏத்துக்கிட்டு உங்க குடும்பத்துல ஒருத்தனா வாழ ஆரம்பிச்சிட்டேன். ஆ, அதான் நானே தண்ணி எடுத்து குடிச்சேன். இந்த நொடியே நான் உங்க சேலஞ்சை ஏத்துக்கிறேன் சார். நிஜமா தான் சொல்றீங்களா? ஒரு தடவை நான் முடிவெடுத்துட்டேன்னா என்ன ஆனாலும் நான் அதுல இருந்து பின்வாங்க மாட்டேன். இப்ப நான் இங்க வந்தது கூட கல் மனசோட என் முடிவை மாத்திக்கிறதுக்காக தான். அது கூட உங்களுக்காக தான். ஆனா கடவுளே எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்திருக்காரு. சேலஞ்சை ஏத்துக்கிறேன் சார். அப்படி வாங்க, பார்க்கலாம் பார்க்கலாம். இது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கொசு பேட்டு. கடையில பாத்திருப்பீங்க, நிச்சயமா யூஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. ஆனா இந்த வீட்ல இது 5 நிமிஷம் கூட யூஸ் பண்ணாம நிம்மதியா வாழவே முடியாது. இதான் எங்க வாழ்க்கை. இத நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போயிடல. நீங்களாவது இந்த கொசு பெட்டெல்லாம் யூஸ் பண்றீங்க சார். நான்லாம் அதெல்லாம் இல்லாம கொசுக்கடியில சேரியில வாழ்ந்தவன். எனக்கு இதெல்லாம் தேவையில்லை சார். ஒரு வாரம் கழிச்சு பாருங்க. வரேன் சார், வரேன். சார், ஒரு நிமிஷம் சார். நிச்சயம் நீங்க நிரூபிக்கணும் சார். நீங்க இந்த குடும்பத்துக்கு ஏத்த மாப்பிள்ளைன்னு நீங்க தான் சுப்புக்கு புரிய வைக்கணும் சார். இது என்னோட ஆசை சார். என்ன புஷ்பா, இப்பவே அவர் பக்கம் பேச ஆரம்பிச்சிட்ட? இந்த ஒரு வாரம் அவரும் நம்ம வீட்ல ஒருத்தர்னு நீ சொல்லிட்ட. அவர் பக்கம் பேசினேனா என்ன ஏதுன்னா நீ கேட்க கூடாது. ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீ உன் முடிவை சொல்ல, அப்ப பாத்துக்கலாம். அத்தா, அவர் ஏற்கனவே நம்ம வீட்ல தங்கிருக்காரு. நீங்க மறந்துட்டீங்களா? இல்ல பூர்ணி, அப்போ அவர் இங்க இருந்தது அனு பாசா. இப்போ நடக்க போறதை எல்லாம் பார்க்க தானே போறீங்க, பாருங்க. எங்க போன சூர்யா? நான் உன்னை எங்கெல்லாம் தேடுறது? எங்கெல்லாம் தேடின? ஆபீஸ்லயும் வீட்லயும் தான். அணு வீட்டுல தேடினியா? அடா பாவி, என்னடா சொல்ற? என்னாலே நம்ப முடியல பங்கஜ். ஆன்டி கிளைமேக்ஸ் சொல்லுவாங்கல்ல,
அது மாதிரி நடந்துருச்சு இன்னைக்கு. நான் சுப சார் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அனுவுக்கும் எனக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஆனா அவரு ஒரு வாரம் அவர் வீட்டுல மாப்பிள்ளையா வாழ்ந்து காட்ட முடியுமான்னு என்கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டாரு. அவர் இப்படி கேட்பாருன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நானும் உடனே அதை அக்செப்ட் பண்ணிட்டேன். சோ நெக்ஸ்ட் 1 வீக் நான் அனுவோட வீட்டுல தான். டேய், இது என்னடா புது கதையா இருக்கு? நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன், நானும் அனுவும் பிரியணும்னு நினைச்சாலும் அந்த தெய்வம் எங்களை சேர்த்து வைக்க சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கு. இப்பவும் அப்படிதான் நடக்குதுன்னு எனக்கு தோணுது பங்கஜ். எப்பா போதும்டா சாமி, திரும்ப நீ ஆரம்பிச்சிடாத. நீ என்ன ஒரு வாரம் அங்க இருக்க போறா தானே? சரி, நானே அங்க வரேன், நேர்ல பேசிக்கலாம். வரும்போது ஒரு சாதாரண கட்டில், ஃபேன், தலகாணி அது மட்டும் வாங்கிட்டு வா. காலனில தான் தங்க போறேன். காலனி இல்லையா? ஏன், நீ அவர் வீட்டுல தங்கலையா? அவர் வீட்டுல வயசு பொண்ணு இருக்கு பங்கஜ். எப்படி அங்க தங்குறது? ஊர்ல எல்லாரும் என்ன நினைப்பாங்க? அதனால பகல்ல வீட்டுல, ராத்திரி காலனில, உள்ளே வெளியே மாத்தி மாத்தி. இது என்னடா காலனி மங்காதாவா? அப்படியும் வச்சுக்கலாம். ஆபீஸ்க்கு என்ன பதில் சொல்ல போற சூர்யா? மீரா கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ முதல்ல இங்க வா. சார், உங்க போனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்க ஜாப் ஸ்கெடியூல் எல்லாம் ரெடி. எப்ப சார் வரீங்க ஆபீஸ்க்கு? லிசன் கேர்ஃபுல்லி மீரா. ஒரு வாரம் நான் லீவ். எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு. சோ ஐ வில் பி வெரி வெரி பிஸி. இன்னொரு விஷயம் மீரா, அன்னைக்கே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், அனுவை டிஸ்டர்ப் பண்ணாதன்னு. ஆர் யூ கிளியர் மீரா? ஓகே சார். ஆனா எதுக்கு இந்த லீவ்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? பர்சனல் ஒர்க். யார் கேட்டாலும் நான் எங்க இருக்கேன்னு தெரியாதுன்னு சொல்லிடு. ஆபீஸ்ல எல்லாத்தையும் நீயே பாத்துக்கோ. பை மீரா. சார் சார், ஏன் சார் இப்படி சொல்றாரு? என்னவா இருக்கும்? ம், என்ன வேணா இருக்கட்டும், நமக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். இப்பவே ஆபீஸ்ல இருக்கிற சில நியூசன்ஸ கிளியர் பண்ண இந்த டைம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு வகையில சூரிய சார் இந்த லீவ் எடுத்ததும் நல்லதுதான். சூர்யா சார் தேவநந்தினி ஃபேப்ரிக் சம்பந்தமா எல்லாத்தையும் என்னையும் பாத்துக்க சொல்லிட்டாரு. இப்ப சூர்யா சாரும் இல்ல, அனுவும் இல்ல. இதுதான் கரெக்டான டைம். அனு வீட்டுக்கு போய் அவகிட்ட பேசுற மாதிரி பேசி அவளை ஜாப் ரிசைன் பண்றேன்னு சொல்ல வச்சுட்டா எவ்ரிதிங் வில் பி ஃபைன். சார், நான் பண்ண ஒரே தப்பு என் மனசுல உள்ளத உங்ககிட்ட பிராங்கா சொல்லாததுதான். அனுவோட அப்பா இப்ப காணாம போயிட்டாரு. அதுக்கு நீங்க தான் காரணம்னு அனு நினைக்கிறா. சோ உங்களுக்கும் அனுவுக்கும் கல்யாணம் நடக்க சான்ஸே இல்ல. இனிமே நான் உங்களை பாத்துக்கிறேன் சார். அந்த அனு உங்களுக்கு வேண்டாம் சார். அந்த குடும்பமே வேண்டாம். உங்க ஸ்டேட்டஸ்க்கும் அவங்க குடும்பத்துக்கும் கொஞ்சம் கூட ஒத்தே வராது சார். நான் பாத்துக்கிறேன் சார். உங்களை நான் பாத்துக்கிறேன். என் கைக்குள்ள வச்சு ஒரு பொக்கிஷத்தை பாத்துக்கிற மாதிரி நான் பாத்துக்கிறேன் சார்.
அந்த அனுவுக்கு உங்களை மாதிரி ஒருத்தரோட வேல்யூவே தெரியல சார். சார், உங்களை நான் எவ்வளவு லவ் பண்றேன்னு உங்களுக்கு தெரியாது சார். இந்த அனுவோட லவ் பப்பி லவ் சார். லவ்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும், மரியாதை இருக்கணும். அப்படிப்பட்ட லவ் தான் சார் ஏன் லவ். அத நிச்சயம் நீங்க புரிஞ்சுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு சார். அந்த நாள் வர வரைக்கும் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன் சார். பாத்தியாடி இந்த கூத்த? பொண்ணு கேட்டு காலனிலே வந்து டேரா போட்டாரு. இந்த பையன் தான் வேணும்னு பொண்ணு டேரா போட்டு பாத்திருக்கோம். இப்படி ஒரு கோடீஸ்வரன் இந்த பொண்ணு தான் வேணும்னு காலனிலே வந்து இருக்கதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் நான் சினிமால தான் பாத்திருக்கேன். இப்ப நம்ம காலனில பாக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குடி. இவரே சுப்பண்ண பொண்ணு குடுப்பாரா மாட்டாரா, கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. நீ என்னடனா அவரை பார்த்து ரசிக்கிறியாடி? எவ்வளவு பெரிய ஆள் சார் நீங்க. நீங்க கண்ணை காட்டினா எவ்வளவு பொண்ணுங்க வரிசையில வந்து நிப்பாங்க. நீங்க இங்க வந்து இப்படி இருக்கணும்னு உங்களுக்கு என்ன சார் தலையெழுத்தா? 1000 பொண்ணுங்க வரலாம், அணு மாதிரி வருமா சார்? அப்படி போடுங்க சார். இப்படி ஒரு மாப்பிள அணுவுக்கு கிடைக்க எங்க அணு தான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா சார், நிஜமாவே அணு கொடுத்து வச்ச பொண்ணுதான் சார். ஆக்சுவலி அணு மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சவன். அணுக்காக நான் என்ன வேணா செய்வேன். இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி அணுவை விட்டு கொடுக்க மாட்டேன்றாரே. சரிதான். உங்க வயசு மட்டும் தான் சார் பிரச்சனை. அது மட்டும் இல்லன்னா சுப்பு என்ன உங்களை வேண்டாம்னா சொல்ல போறாரு. என்ன பெரிய வயசு வித்தியாசம். என் புருஷன் ஒரு நாள் கூட இந்த மாதிரி பண்ணதே இல்ல. இவர் அணுக்காக இவ்வளவு பண்றாரு அப்படின்னா வயசு என்ன பெரிய வயசு? என்ன அனு, ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஓரமா வந்து நிக்கிற? போ அவர்கிட்ட போய் பேசு. அட போங்கற. வேண்டாம், வா. என்ன அணு, அன்னைக்கு அப்படி கட்டுப்பிடிச்ச, இன்னைக்கு பக்கத்துல உட்கார சொன்னா வெக்க வந்துருச்சா? அனுவும் சூர்யா சாரும் முதலா என்னைக்கு பாத்துக்கிட்டாங்களோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்குள்ள நடக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். நிஜமாவே சொல்றேன், இவங்கள மாதிரி ஒரு பேரை எங்கேயுமே பார்க்க முடியாது. சரி ரம்யா, போதும், நீ கிளம்பு. ஏன் அனு, நீ சூர்யா சார் கிட்ட தனியா பேச போறியா? ஒண்ணு கிளம்புடி. சரிதாங்க, நம்ம கிளம்பு. எங்க அப்பா உங்களை ரொம்ப பேச வேண்டாம், நானும் அதை மறந்துட்டேன். ஹாப்பியா? சார், அப்பா உங்ககிட்ட இப்படி சேலஞ்ச் பண்ணதுல உங்களுக்கு எதுவும் வருத்தமா? ஏன், எனக்கு என்ன வருத்தம்? சந்தோஷம்தான். உங்க அப்பா முன்னாடி இனிமே எனக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லும்போது என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா? அப்போ உங்க அப்பாவே இந்த சேலஞ்ச சொன்னதும் எனக்கு வந்து சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஏதோ ஹை எனர்ஜி வந்த மாதிரி ஒரு ஃபீல். இதுக்கப்புறம் நீ என் கூடவே இருக்க போற. இந்த ஒரு வாரம் உன்னை பார்த்துக்கிட்டே உன் வீட்லயே தங்க போறது எனக்கு எவ்வளவு பெரிய புத்துணர்ச்சியை தந்திருக்கு. அதுக்கே சார் கட்டில எங்க போட்டு உட்காந்துருக்கீங்க? நைட்ல இங்க, பகல்ல உங்க வீட்ல. எப்படி நம்ம பிளான்? நீங்க கஷ்டப்படுறது எனக்காக நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல எவ்வளவு கஷ்டப்படுறீங்களேன்னு வருத்தப்படுறதான்னு தெரியல சார். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நானும் நீயும் முதல்ல எப்படி ட்ரீட் வச்சுக்கிட்டோன்னு ரோட்ல கண்ணில் பட்ட கடையில எல்லாம் சாப்பிட்டோம். அன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டனோ அதே சந்தோஷம் இப்ப என் மனசுல இருக்கு. கிட்டத்தட்ட
என் வாழ்க்கைய அந்த பாயிண்ட்ல இருந்து ரீஸ்டார்ட் பண்ண மாதிரி ஐ எம் என்ஜாயிங் இட். நீ கவலைப்படாத, ஒரு வாரம் இல்ல, காலம் முழுக்க உனக்காக நான் காத்துக்கிட்டே இருப்பேன். அனு, நீங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் சார். உங்களை புரிஞ்சுக்காம சுப்பு இப்படி பண்றதெல்லாம் நினைச்சா எனக்கே ரொம்ப கஷ்டமா தான் சார் இருக்கு. ஆனா அதுக்காக சுப்புவை நீங்க வெறுத்து ஒதுக்கிலாம் வச்சிடாதீங்க சார். எனக்காக சுப்புவை மன்னிச்சிருங்க சார். என்னங்க நீங்க என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? சுப்பு சார் யாரு? நம்ம வீட்ல ஒருத்தர். சுப்பு சார் சொன்னதுல ஒரு தப்பும் இல்ல. அவர் சரியாதான் யோசிச்சிருக்காரு. இந்த வாரம் மட்டும் இல்ல சார், எப்பவுமே நீங்க எங்க குடும்பத்துல ஒருத்தர் தான் சார். சுப்புவே சொல்லிருச்சு ஒரு வாரத்துக்கு நீங்க எங்க வீட்டு ஆளுன்னு. அதனால இங்கேயே இருந்துடாம எங்க வீட்டுக்கும் வாங்க சார். நோனோ, உங்க பிரைவசி கேட்டுட கூடாதுன்னு தான் நான் இங்க தங்குறேன். மத்தபடி நான் உங்க வீட்ல தான் இருப்பேன். சரி வா, வரேன் சார்.